வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காணொளியில தங்கம் எங்கிருந்து வந்தது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சில கூற்றுகள் என்ன நிகழ்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் என்பது ஏலியன்களால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டது. தங்கத்துக்கும் இந்த பூமிக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? தங்கம் என்பது பூமிக்கு அடியில இருக்கக்கூடியது. இந்த பூமிக்கு அடியில் இருக்கக்கூடியதை இவங்க வெட்டி அதை நகையா பண்ணி எல்லா நாடுகளுக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம்ல, கோலார் கோல்டு ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருந்து நிறைய தங்கங்கள் வெட்டி எடுக்கப்படுது, இந்தியா முழுக்க சப்ளை பண்ணப்படுது. உலகிலேயே மிகப்பெரிய தங்க சுரங்கம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருக்கு. இந்த மாதிரி தங்க சுரங்கம் என்பது நாடுகள் உலகம் முழுவதுமே நிறைய இடத்துல இருக்கு. இந்த தங்க சுரங்கத்துல இருந்தா வெட்டி எடுக்கப்படுதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. ஆனா இந்த தங்கம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தங்கமானது வேற்று கிரகவாசிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிற கிரக உயிரினங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமா தான் பூமிக்கு வந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கூற்று சொல்றாங்க. இந்த வேற்று கிரக வாசிகள் அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா அவங்க பூமிக்கு வந்திருப்பாங்க அப்படிங்கிற கூற்றை நம்மளால ஏத்துக்கவே முடியல. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைம் வந்திருந்தாங்கன்னா மறுபடியும் அவங்க திரும்பி வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு பேச தோணுது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எந்த இடத்துலயுமே ஏலியன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. நம்ம எல்லாருமே நிறைய விதமான விண்வெளி பயணங்கள் மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். மனிதன் போனது கிடையாது. நிறைய விதமான செயற்கைக்கோளை நம்ம விண்வெளிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம், செவ்வாய்க்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம், சனிக்கோளுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம். அந்த மாதிரி அனுப்பிச்சு வச்ச செயற்கைக்கோள்ல எதுலையுமே ஏலியன் இருக்கிறதுக்கான எந்த ஒரு புகைப்படமே வெளியிடல. ஆனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில நிறைய இடத்துல ஒரு வதந்திகள் பரவும். இந்த இடத்துல நான் பறக்கும் தட்டை பார்த்தேன், இந்த இடத்துல நான் ஏலியனை பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆனா இது எல்லாமே பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நிரூபிக்கப்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரூபிக்கப்படவே கிடையாது. அப்ப வேற்று கிரகவாசிகள் தற்போது நம்ம உலகத்துக்குள்ள வந்ததுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடியும் அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அப்படி வந்திருந்தா மறுபடியும் வந்திருப்பாங்க. நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்போம், வேற்று கிரக உயிரினங்கள் என்பது இருக்கும். ஆனா நம்ம கண்ணு கெட்டாத மிக தொலைவுல பல ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவுல தான் அது இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். அந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துல இருந்து ஒரு உயிரினம் இங்க அது எதுக்கு தேவையில்லாம இங்க தங்கத்தை உருவாக்கணும்? அப்ப அந்த கூற்று என்பது நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அப்ப இந்த பூமியில ஆரம்ப காலகட்டத்துல இந்த பூமி உருவாச்சு இல்லையா, சூரியன்ல இருந்து பிரிஞ்சு இந்த பூமியில ஆரம்ப காலகட்டத்துல தங்கமே சுத்தமா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் எல்லாம் ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப இந்த தங்கமானது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மிகப்பெரிய விண்கல்களால் இது உருவாயிருக்கலாம் அப்படிங்கிற கேள்வியும் அவங்க உருவாயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நமக்கு என்ன தோண வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் சமதளமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு விண்கல் மோதி இருந்தா அந்த இடத்துல மிகப்பெரிய பள்ளமா இருந்திருக்கணும். அந்த பள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த தங்கத்தை தான் இவங்க என்ன பண்ணிருக்கணும், போய் எடுத்துக்கணும். அப்படி இருக்க இந்த சமயத்துல இந்த விண்கல் மோதுறதுக்கான அடையாளங்கள் இல்லாத இடத்துல நிறைய இடங்கள்ல தான் தங்கமே கிடைக்குது. அப்படின்னா இந்த தங்கம் பூமியிலேயே தான் இருந்திருக்கும். இது சூரியன்ல இருந்து பிரிந்து வந்த அந்த சமயத்திலேயே இந்த தங்கமானது நம்ம பூமியில இருந்ததுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா விண்கல் மோதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வுல இருந்துதான் இந்த தங்கமானது பூமியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த கூட்டு கூட ஓரளவுக்கு உண்மையா இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூரிய குடும்பத்திலேயே நிறைய விண்கல்லாம் இருக்கு இல்லையா, தங்கத்தாலான விண்கல்லாம் நிறைய சுத்தி வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற கூற்றும் பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகளால் கடந்த காலங்கள்ல சொல்லப்பட்டது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விண்கல் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட விண்கல்ல மொத்தமா தங்கமா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாத்துங்க. இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அந்த விண்கல் நம்ம பூமியில மோதணும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க. அப்படி மோத வந்தாலும் அந்த விண்கல் பாதி மட்டும்தான் கீழே வரும். ஏன்னா நம்ம வளிமண்டலத்துக்குள்ள நுழையிறப்பவே அது சுத்தமா எரிஞ்சுதான் கீழே வரும். அப்படிங்கிறப்ப முழு தங்கமும் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லணும். இப்படி இருக்க இந்த சமயத்துல இந்த தங்கமானது எப்படி வந்தது, என்ன ஏது அப்படின்ற ஒரு விவாதம் போய்கிட்டே இருக்கு. இந்த விவாதம் போய்கிட்டே இருந்தாலும் தங்கமானது பூமியில இருந்துதான் வெட்டி எடுக்கப்படுது. அது விண்கல் மோதலால் இங்க வந்துச்சா இல்ல எப்படி வந்துச்சு அப்படின்றது ஒரு விவாதம் போனாலும் பூமியில இருந்துதான் இந்த தங்கங்கள் எல்லாமே எடுக்கப்படுது.
எவ்வளவு தங்கம் இது வரைக்கும் எடுத்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1,50,000 டன் தங்கம் வந்து இதுவரைக்கும் பூமியின் அடியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு புழக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தங்க சுரங்கங்கள் இருக்கு இல்லையா, இதுல இருந்து இன்னும் எவ்வளவு தங்கம் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 டன் தங்கம் வந்து இனிமேல் வெட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்றும் சொல்லப்படுது. இது வந்து இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்றாங்க. கண்ணுக்கு தெரியாம இன்னும் எத்தனை இடங்கள்ல தங்கம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அப்ப இதுவரைக்கும் 1,50,000 டன் தங்கத்தை வெளியே எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காணொலியை பத்தின உங்க கருத்து என்ன? தங்கம் என்பது விண்வெளியிலிருந்து விண்கல் மூலமா வந்திருக்குமா, இல்ல ஏலியன்கள் மூலமா வந்திருக்குமா, இல்ல ஆல்ரெடி பூமியிலேயே இருக்குமா? உங்களுக்கு என்ன தோணுது? அதை கீழே கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.